இந்த 3 அப்ளிகேஷன் மெத்தடையும் எவ்வளோ ப்ரெஷர் குடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டிப்ளிங் மெத்தடு. ஸ்டிப்ளிங் மெத்தடுக்கு வந்து இங்க வந்து ப்ரெஷர் வந்து அதிகமா தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து பவுன்சிங் மெத்தட் குத்தி குத்தி பண்றனால நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும். இதே இது நம்ம வந்து பஃபிங் மோஷன்ல நம்ம அப்ளை பண்ணதுல ப்ரெஷர் வந்து கொஞ்சம் மீடியமா இருக்கும். அதாவது நமக்கு ஸ்டிப்ளிங் மெத்தடை விட பஃபிங் மெத்தட்ல வந்து ப்ரெஷர் கம்மியா குடுக்கணும். அதாவது நம்ம வந்து இப்படி லைட்டா வந்து ப்ரெஷர் குடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங் ப்ரெஷர் நமக்கு தேவையில்ல. இதே இது நம்ம வந்து ஸ்வீப்பிங் மோஷன்ல பண்ணதுல வெரி வெரி லைட் ப்ரெஷர். இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் இதுல நம்ம தொட்டுட்டு வெரி லைட் ப்ரெஷர்ல நம்ம ஸ்வீப்பிங் மோஷன்ல அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெஷர் கரெக்டா இருந்தாதான் நமக்கு வந்து அந்த அப்ளை ஆகுற ப்ராடக்ட் வந்து கரெக்டான அளவு வந்து ஃபேஸ்ல அப்ளை ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டும் நல்லா வரும்.